ஸ்வர்ணமுகி நதி பாயிற கரையில ஸ்வர்ணபாளையம்னு ஒரு ஊர் இருந்துச்சு. உங்களுக்கு தெரியுமா? தங்கம் அதிகமா செய்யறவங்க ஒரு காலத்துல அங்க இருந்தாங்கங்கிறதுனால ஸ்வர்ணபாளையம்னு அந்த பேர் வந்துச்சு. அந்த ஊரோட வரலாற பத்தி எனக்கு என்னன்னு கேக்குறீங்களா? இப்போ நம்ம தெரிஞ்சுக்க போற கதை இந்த ஊரை பத்தினது கிடையாது. இந்த ஊர்ல இருக்கிற ஜமீன்தார் ராஜா ரவிவர்மா பத்தின கதை. என்னன்னு பாக்கலாமா? அதோ அவரே வந்துட்டாரு. டேய், பூஜையில எந்த குறையும் இல்லாம பாத்துக்கோங்க. எவ்ளோ செலவானாலும் பரவாயில்ல, அந்த கோயில் கட்டுமானம் முடிஞ்சாகணும். எங்க வம்சத்தோட பேரு தலைமுறை தலைமுறையா அப்படியே நிலைச்சு நிக்கணும். சுத்தி இருக்கிறவங்க பார்த்து ஆச்சரியப்படணும். புரிஞ்சுதா? இப்படி பூஜை செஞ்சுக்கிட்டு கோயில்களை கட்டிக்கிட்டு நல்ல பேரு சம்பாதிச்சு வச்சிருந்தாரு. உண்மையை சொல்லணும்னா அப்படி நல்ல பேரு சம்பாதிச்சிட்டோன்னு அவரே நினைச்சுக்கிட்டாரு. கடவுளுக்கு கொடுக்கறது ரொம்ப புண்ணியம். அந்த புண்ணியம் தான் நம்மள காப்பாத்த போகுது. அதே ஊர்ல ராமர் கோயிலுக்கு பக்கத்திலேயே நரசையான்னு ஒரு நபர் பானைகள் செஞ்சிட்டு இருந்தாரு. ஓம் நம சிவாய. இப்படி மனசுலயே பிரார்த்தனை பண்ணிக்கிட்டு பானைகள் செஞ்சிட்டு இருந்தாரு. ஆனா எந்த நாளும் கடவுளை கும்பிட்டு எனக்கு அது வேணும் இது வேணும்னு கேட்டதே இல்ல. ஒருவேளை உழைப்ப நம்பியவன் எப்பவுமே கர்மாவை நம்ப மாட்டானோ என்னவோ. ராதம்மா, சாப்பிட்டியா? கொஞ்சமா சாப்பிடமா. தன்னோட மனைவிக்கு சேவைகள் செஞ்சிட்டு இருந்தாரு. ஏன்னா மனைவிக்கு சின்ன வயசுலயே பக்கவாதம் வந்துருச்சு. இப்ப இருக்கிற மாதிரி சின்ன குறைக்கே விட்டுடுற அளவிற்கான சுதந்திரம்லாம் அவங்களுக்கு இல்ல. அதனால மனைவிய கண் இமை மாதிரி பாத்துக்கிட்டாரு. உங்களுக்கு நான் ரொம்பவும் பாரமாயிட்டேன், என்ன விட்டுடுங்க. நீங்க தயவு செஞ்சு இன்னொரு கல்யாணம் பண்ணிக்கிட்டு சந்தோஷமா இருங்க. இப்படி மனைவி ராதம்மா எப்பவும் நரசையா கிட்ட சொல்லிக்கிட்டே இருப்பா. வாய மூடிட்டு இருக்கியா? நான் செய்யற பானையா இருந்தா ஒன்னு உடைஞ்சு போச்சுன்னா இன்னொன்னு பண்ணிக்கலான்னு எடுத்துக்கலாம். நீ என் வாழ்க்கைய பகிர்ந்துகிட்ட மனைவி, உன்னை எப்படி நான் கைவிட முடியும்? அப்படி தன்னோட மனைவிய சின்ன குழந்தை மாதிரி பாத்துக்கிட்டாரு. ஆனா எந்த நாளும் கடவுள்கிட்ட போய் தன்னோட கஷ்டத்தை சொல்றதோ ஏதாவது கொடுன்னு கேக்குறதோ செஞ்சதே இல்ல. இன்னொரு பக்கம் ரவிவர்மா மட்டும், அந்த மீன் குளம் ஏலம் எனக்கே வந்துருச்சுன்னா உனக்கு வெள்ளி காப்பு செஞ்சு போடுறேன். கடவுளே, அந்த புறம்போக்கு நிலத்தை என் பேர்ல நான் எழுதிக்கிறேன். எந்த தடங்களும் வராம நீதான்ப்பா பாத்துக்கணும். இப்படி கடவுள்கிட்ட வேண்டிக்கிட்டே இருந்தாரு. இந்த நரசையா என்ன வாய திறந்து கேட்கவே மாட்டேங்கிறான் அப்படின்னு கடவுள் கோவப்பட்டாரோ என்னவோ. அவனோட கஷ்டங்கள் எல்லாம் அப்படியே தான் இருந்துச்சு. ஒரு நாள் ரவிவர்மா வீட்ல இருக்கும்போது அங்க அவர்கிட்ட வேலை செய்யற பண்ணையாள் ராமையா வந்தான். ஐயா, கும்பிடுறேனுங்க. ராமையா, சொல்லு, என்ன விஷயம்? எங்க அம்மாவுக்கு உடம்பு முடியலங்க ஐயா, ஏதோ வியாதிங்க. நீங்க தான் கொஞ்சம் தயவு காட்டணும். அப்படி ரொம்ப பவ்யமா கைய கட்டிக்கிட்டு கேட்டான். நான் என்ன செய்ய முடியும்? கொஞ்சம் பணம் ஏதாவது கொடுத்தா. அப்படி கேட்கலாமா வேண்டாமான்னு தயங்கிக்கிட்டே தான் கேட்டான். பாரு ராமையா, பிறக்கிறதும் இறக்குறதும் மனுஷங்க கையிலயா இருக்கு. அந்த கடவுளை நம்பிக்கிட்டு தைரியமா போயிட்டு வா. அது இல்லைங்க ஐயா, வைத்தியம் பார்த்தா அம்மா பிழைச்சிருவாங்கன்னு நம்ம வைத்தியர் சொன்னாரு. வைத்தியர் என்ன கடவுளா? இல்ல கடவுளை விடவும் வசந்தவனா? கடவுளை மட்டும் நம்பு. இப்படி சொல்லிட்டு எந்திரிச்சு போயிட்டாரு. ராமையாவுக்கு என்ன செய்யறதுன்னு புரியாம மௌனமா போயிட்டான். சில நாட்களுக்கு அப்புறமா ரவிவர்மா கிட்ட ஒரு பூசாரி வந்தாரு. ஐயா, நமஸ்காரம். நமஸ்காரம். சொல்லுங்க. தெய்வ விக்கிரகங்களுக்கு வெள்ளி கிரீடங்களை விட தங்க கிரீடங்கள் அம்சமா இருக்கும்னு நான் நினைக்கிறேன். நீங்க என்ன நினைக்கிறீங்க? அப்படியே செஞ்சிடலாம். என் வம்சத்தோட பேர் இதனால தலைமுறை தலைமுறையா நிலைச்சு நிக்கணும். இதுக்கு எவ்வளவு செலவானாலும் பரவாயில்ல. இப்படி கௌரவமா சொன்னாரு. இப்படி நடந்துட்டு இருக்கிற சமயத்துல ஆச்சாரி நரசையாவோட வீட்டுக்கு போய் ராதாமாவை பார்த்தாரு. நம்மளோட முயற்சி பலிச்சிருக்கு நரசையா. வைத்தியத்துக்கு உடல்நிலை நல்ல ஒத்துழைச்சிருக்கு. இப்படி ஆச்சாரியார் சொன்னதும் நரசையாவோட முகத்துல 1000 பௌர்ணமிகளோட வெளிச்சம் தெரிஞ்சது. ஒருவேளை எல்லாம் முடிஞ்சிருச்சுன்னு நினைக்கிற நேரத்துல வர்ற மின்மினி பூச்சி அளவு வெளிச்சம் கூட பல்லாயிரக்கணக்கான சூரியனுக்கு சமந்தானே. அப்படின்னா நீங்க சொன்ன மாதிரியே செஞ்சிடலாம், செய்யலாம். ஆனா இப்படி ஆச்சாரியார் தடுமாறிக்கிட்டே சொன்னாரு. நரசையாவுக்கு அவரோட முகத்துல இருந்த கவலை தெரிஞ்சது. என்ன ஆச்சுங்க ஐயா? அதுக்கு இமயமலையிலேருந்து மூலிகைகளை வரவழைக்கணும், ரொம்ப செலவாகும். அப்படி பெரிய சம்மட்டி அடி மாதிரி ஒரு வார்த்தையை சொன்னாரு. ஒரு நிமிஷம் நரசையாவுக்கு ஒண்ணுமே புரியல. ஆச்சாரி சொல்லிட்டு அங்கிருந்து கிளம்பி போயிட்டாரு. நான் சொன்ன வார்த்தையை கேட்டு என்னை விட்டுடுங்க. என்னால அளவுக்கு மீறின செலவை தவிர உங்களுக்கு எந்த லாபமும் இல்ல. இப்படி எப்பவும் போல பேச ஆரம்பிச்சா ராதாம்மா. நரசையா எந்த பதிலும் சொல்லாம மௌனமா தன்னோட பானைகளுக்கு பக்கத்துல போய் உட்கார்ந்து யோசிச்சுட்டு இருந்தாரு.
அதுக்குள்ள அங்க இருந்த ஜமீன்தார் பங்களாவில இருந்து ஒரு மனுஷன் வந்தான். டே நரசையா, ஜமீன்தார் ஒரு பானை வாங்கிட்டு வர சொல்லி சொன்னாருடா, இதோ பணம். இப்படி அலட்சியமா தூக்கி போட்டான். சந்தன மரத்துக்கு கீழே இருக்கிற அருகும் புல்லுக்கு அந்த நறுமணம் வர்ற மாதிரி கர்வம் உள்ளவன் கிட்ட வேலை பார்த்தா இவனுக்கும் கர்வம் வரும் போல. நரசையா அதெல்லாம் பொருட்படுத்தவே இல்ல. அங்க இருக்க எடுத்துக்கோ. அப்படி ஏதோ யோசனையில இருந்தபடி சொன்னான். அந்த ஆளும் பானையை எடுத்துக்கிட்டு போயிட்டான். ஆனா 2 பேருமே ஒரு விஷயத்த கவனிக்கல. நரசையா எப்பவோ சாப்பிட்ட மாம்பழத்தை அந்த பானையில போட்டிருந்தான். கொஞ்சம் மண்ணு இருந்ததுனால அந்த மாங்கொட்டை முளை விட்டு இருந்துச்சு. ஆனா அதை யாரும் கவனிக்கவே இல்ல. அந்த பண்ணையாள் பானையை எடுத்துக்கிட்டு புறப்பட்டான். அவன் புறப்பட்டு போனதுக்கு அப்புறமா அவன் வீசி அடிச்ச பணத்தை பையில போட்டுக்கிட்டு நரசையா தன்னோட மனைவிக்கு சோளம் வாங்கலான்னு போனாரு. இதை எல்லாத்தையும் கடவுள் பார்த்துட்டு இருந்தாரு. ஆனா நரசையா கடவுளை கும்பிட்டு எனக்கு இது வேணும்னு கேட்டதே இல்ல. இப்படி நடந்துட்டு இருக்கையில சாஸ்திர சம்பிரதாயம் எல்லாம் பாக்குற ஜமீன்தார் அவரோட பங்களாவில பூஜை நடந்துட்டு இருந்துச்சு. இந்த மாதிரி ஒரு யாகத்தை சொத்து பக்கத்துல யாருமே செய்யல. ரவிவர்மா ஐயா, உங்களோட சக்தி அமோகமானது. அப்படி புகழ்ச்சி மழைய பொழிஞ்சாரு. அந்த புகழ்ச்சிக்கு ரவிவர்மா மீசைய முறுக்கி விட்டாரு. அந்த பானையை எடுத்துட்டு வாங்க. நவதானியங்களை வச்சிட்டா பூஜை நிறைவடைஞ்சிரும். இப்படி சொன்ன உடனே பானையை எடுத்துட்டு வந்தாங்க. அதுல மாம்பழ கன்று இருக்கிறத எல்லாரும் கவனிச்சாங்க. என்ன இது, மாஞ்செடி வளர்ந்திருக்கு? கண்ணு வளர்ந்திருக்கிறது ஒரு பெரிய சுபசகுனம். இப்படி பூசாரி சொன்னதும் ஜமீன்தாருக்கு ரொம்ப சந்தோஷமா போயிடுச்சு. ஆனா ஒரு விஷயம், இந்த பானை எக்காரணத்தை கொண்டு உடையக்கூடாது. ஒருவேளை உடைஞ்சதுன்னா மிகப்பெரிய பரிகாரம் பண்ணணும். இப்படி எச்சரிக்கை பண்ணாரு. ஜமீன்தார் முழுமையா கேட்டுட்டு வேலைக்காரங்களை கூப்பிட்டாரு. காத்து கூட படாத இடத்துல இதை பத்திரப்படுத்துங்க. இப்படி கட்டளையிட்டாரு. ஜமீன்தார் சொன்னதுனால நல்ல பலத்த பாதுகாப்புள்ள அறையில அந்த பானைய பத்திரப்படுத்தி வச்சாங்க. தினமும் காலையில ஜமீன்தார் அந்த பானைய கும்பிட்டுட்டு போவாரு. அந்த கடவுளோட அனுகிரகம் எனக்கு இருக்கு, அதனாலதான் இப்படி கருணை காட்டியிருக்காரு. இப்படி உள்ளுக்குள்ளேயே பூரிச்சு போனாரு. அது மட்டும் இல்ல, சுத்தி இருக்கிறவங்க கிட்டயும் சொல்லுவாரு. இன்னொரு பக்கம் நரசையா மட்டும் தன்னோட மனைவிக்கு சிகிச்சை அளிக்கிறதுக்காக பணத்துக்காக முயற்சி பண்ணிட்டு இருந்தாரு. தனக்கு இருந்த நிலத்தை விக்கணும்னு நினைச்சாரு. அது கொஞ்சம் தூரமா இருந்ததுனால அந்த விஷயம் நடக்கல. வீட்டை அடமானம் வைக்கணும்னு நினைச்சாரு. ஆனா யாருமே முன் வரவே இல்ல. என்ன பண்றதுன்னு யோசிச்சாரு. கைவிட்டுற கூடாது, என் மனைவியை எப்படியாவது காப்பாத்தியே ஆகணும். இப்படி நினைச்சுக்கிட்டு இருந்தாரு. ஆனா ஒரு நாள் ஜமீன்தார் பானைக்கு பக்கத்துல போன போது அந்த பானையில விரிசல்கள் காணப்பட்டுச்சு. அத பார்த்த உடனேயே ஜமீன்தாரோட நெஞ்சு உடைஞ்சே போச்சு. டேய், யாராங்க? அப்படி சத்தமா கூப்பிட்டாரு. பண்ணையாள், வேலை செய்யறவங்க எல்லாரும் பதறி அடிச்சு ஓடி வந்தாங்க. இது எப்படி நடந்துச்சு? என்ன ஆச்சு? அப்படி சத்தமா கேட்டாரு. பூசாரி கூட சத்தம் கேட்டு அவசர அவசரமா அந்த இடத்துக்கு ஓடி வந்தாரு. இது எப்படி நடந்துச்சுன்னு எங்களுக்கே தெரியல பூசாரி ஐயா, இதுக்கு என்ன பரிகாரம்? இப்படி பயந்துகிட்டே கேட்டாரு. பூசாரி பஞ்சாங்கம் எல்லாத்தையும் ஆராய்ஞ்சிட்டு, ஜமீன்தார் ஐயா, இந்த பானை செஞ்ச குயவனுக்கு இந்த பானை நிறைய பணம் கொடுத்து வேற பானைய வாங்கிட்டு வந்து அதுல ஒரு மாங்கன்ற நட்டு வைக்கணும். அப்படி சொன்னாரு. அப்படியே செய்ற. அந்த பானை நிறைய பணத்தை எடுத்துக்கிட்டு ஜமீன்தார் சுயமா நரசையாவோட வீட்டுக்கு ஓடினாரு. ஐயா, நீங்க? இப்படி நரசையா ஆச்சரியமா பாத்துட்டு இருந்தான். நரசையா, ஏன் எதுக்குன்னா எதுவும் கேட்காத, இந்த பணம் மொத்தத்தையும் எடுத்துக்கோ. இவ்ளோ பணம் எனக்கு எதுக்குங்க ஐயா? எதுவும் கேட்காதன்னு சொன்னேன்ல, எடுத்துக்கோ அப்படின்னு பணத்தை கொடுத்தாரு. நரசையா பணத்தை வாங்கிக்கிட்டாரு. நாளைக்கு சாயங்காலத்துக்குள்ள நல்ல பானையா ஒண்ணு செஞ்சு கொடு. அப்படி சொல்லிட்டு போயிட்டாரு ஜமீன்தார். நரசையா அந்த பணத்தை பார்த்து தன்னோட மனைவியின் பக்கம் பார்த்தாரு. உடனே ஜமீன்தார் கேட்டபடி பானைய செஞ்சு அனுப்புனாரு. அந்த பணத்தை எடுத்துக்கிட்டு ஆச்சாரியார்ட்ட கொடுத்தாரு. ஆச்சாரியார் உடனே மூலிகைகளை வரவழைச்சு வைத்தியம் செஞ்சாரு. கொஞ்சம் பணம் மிச்சம் இருந்ததுனால தன்னோட நண்பனான ராமையாவுக்கும் கொடுத்தாரு. ராமையா தன்னோட தாயை காப்பாத்திக்கிட்டான். மூலிகைகள் வந்ததும் ஆச்சாரியார் ராதா அம்மாவுக்கு வைத்தியம் பார்த்தாரு. நரசையா, உன் கஷ்டத்துக்கெல்லாம் பலன் கிடைச்சிருச்சு. ராதா அம்மா பரிபூர்ணமா குணமாயிட்டா. அப்படி சொன்னதுமே நரசையாவோட சந்தோஷம் அந்த வானத்தையே எட்டி பிடிச்சது. அந்த கடவுள் என் மேல கருணை காட்டிட்டாரு, என் மனைவி எனக்கு திரும்ப கிடைச்சிட்டா. அப்படி சந்தோஷத்துல துள்ளி குதிச்சாரு. செஞ்சதெல்லாம் கடவுள் தான்னு நரசையாவுக்கு எப்படி தெரிஞ்சது? இன்னொரு பக்கம் ஜமீன்தார் மட்டும் பயந்து பயந்து வாழ்ந்துட்டு இருந்தாரு. அந்த பானைய பாத்துக்கிட்டு இருந்தாரு. நரசையா ராதாமா தம்பதியர் மட்டும் சந்தோஷமா வாழ்ந்துட்டு இருந்தாங்க. கடவுள் யார் பக்கத்துல இருக்காருன்னு நீங்களே இப்ப தெரிஞ்சுக்கோங்க. அதெல்லாம் சரி, இப்போ உங்ககிட்ட ஒரு கேள்வி.
அந்த பானையில எப்படி விரிசல் விழுந்துச்சுன்னு தெரியுமா? பானையில எப்படி விரிசல் விழுந்துச்சுன்னு யாருக்கும் தெரியாது. ஆனா அன்னைக்கு ராத்திரி பலமா காத்து வீசிச்சு. அறை பலமா சாத்தப்பட்டிருந்தாலும் இயற்கைக்கு முன்னாடி மனுஷனோட சக்தி எவ்வளவு சின்னதுன்னு காட்டுச்சு. அந்த பலமான காத்துக்கு பானையில இருந்த அந்த மாஞ்செடி கொஞ்சம் அசைஞ்சு கொடுத்துச்சு. பானையோட சுவர்கள்ல அழுத்தம் கொடுத்துச்சு. சின்ன சின்ன விரிசலா விட ஆரம்பிச்சு. அப்புறம் அது பெரிய விரிசலா மாறிச்சு. வெளியில பெரிய யாகம், பெரிய பெரிய பூஜை பண்றவங்கள விட மனசுல சுயநலம் இல்லாம அன்போட உழைப்ப நம்புறவன் கிட்டதான் கடவுளுடைய அனுகிரகம் இருக்கு. ஒரு நாள் ரவிவர்மா நரசையாவோட வாழ்க்கைய பார்த்து அவர் பண்ணின தப்பு என்னன்னு உணர்ந்தாரு. கடவுளுக்கு செய்யறதை விட மனுஷனுக்கு உதவி பண்றதுதான் முக்கியம்னு அவர் இப்ப புரிஞ்சுக்கிட்டாரு. அன்னையில இருந்து அவர் கூட மாறி தேவைன்னு கேட்டு வந்தவங்களுக்கு உதவி பண்ண ஆரம்பிச்சாரு. இன்னைக்கு நம்ம ஒரு கிராமத்துல வாழ்ற பெண்களை பத்தி தெரிஞ்சுக்கலாம். அது எந்த கிராமம்னு யோசிக்கிறீங்களா? நகரத்துல இருந்து தார் சாலையில 2 மணி நேர பயணம், அதுக்கப்புறம் மண் சாலையில மாட்டு வண்டியில 1/2 மணி நேர பயணம். ஒரு நதி வரும். அந்த நதியில சின்ன பரிசல்ல பயணம் போனா ஒரு கிராமம் வரும். அந்த ஊரோட பேரு தான் ராகவபுரம். இது எல்லா ஊர் போலயும் ஒரு கிராமம் தான். உங்க ஊரு போல, எங்க ஊரு போல. ஆனா மத்த எல்லா ஊர்களை விடவும் இந்த ஊரு வித்தியாசப்படுத்தி காட்டுறது அந்த ஊரோட பெண்கள் தான். ஒவ்வொருத்தரும் ஏதோ ஒரு வேலையை செஞ்சுக்கிட்டு ரொம்பவும் சுதந்திரமா வாழ்ந்து வந்தாங்க. இப்படி இருக்கும்போது ஒரு நாள், அண்ணி, நாளைக்கு எங்க வீட்டுல சுப காரியம் இருக்கு, என் பொண்ணுக்கு வந்து கொஞ்சம் மருதாணி வச்சு விடுறியா? இப்படி சுசீலா அம்மா காந்தத்துக்கிட்ட கேட்டா. இது எல்லா ஊர்லயும் நடக்கிறது தானே. ஆனா அசல் விஷயம் என்னன்னா, காந்தம் மருதாணி வைக்கிறதுல கை தேர்ந்தவ. மருதாணிய விதவிதமா வச்சு நல்ல பேரு சம்பாதிச்சிருந்தா. அதன் மூலமா வருமானமும் சம்பாதிச்சா. இப்படியே அது அவளோட வாழ்வாதாரமா ஆயிடுச்சு. அப்படியே சுசீலா அம்மா மண்பாண்டங்கள் தயார் பண்ணினா. இப்படி அந்த ஊர்ல ஒவ்வொரு பொண்ணும் ஏதோ ஒரு வேலை செஞ்சு சுய தொழில் செஞ்சு வாழ்ந்து வந்தாங்க. ஆனா அந்த ஊர்ல எப்பவும் விவாகரத்தோ அல்லது சமத்துவம்ங்கிற பேர்ல சண்டைகளோ இருந்ததே கிடையாது. ஒருவேளை அவங்களுக்கு பெருசா படிப்பறிவு இல்லல, அதனால நம்மளை விட பின்தங்கி இருக்காங்களோ என்னவோ. ஒரு நாள் அந்த ஊர்ல வாழ்ற சீனையா அப்புறம் ராஜத்துக்கு ஒரு சின்ன சண்டை ஆரம்பமாச்சு. நான் சொல்றது உனக்கு புரியுதா இல்லையா? நீ அந்த வட்டி வியாபாரி கிட்ட வியாபாரம் பண்றது எனக்கு பிடிக்கவே இல்ல. இப்படி கத்திக்கிட்டு இருந்தான். அட, இதுல பிடிக்குது பிடிக்கலன்னு சொல்ல என்ன இருக்கு? நான் வீட்டு பக்கத்திலேயே காய்கறி எல்லாம் விளைய வச்சு என்ன பண்றதா? அது அவருக்கு வித்தாலாவது நல்ல பணம் கிடைக்குது. நம்ம பிள்ளைங்களோட எதிர்காலத்துக்கு அது பயன்படும் தானே. இப்படி 2 பேரும் வார்த்தைக்கு வார்த்தை வளர்த்து கொண்டே சண்டை போட்டுக்கிட்டே இருந்தாங்க. அந்த சண்டைக்கு மேகத்துக்கு பின்னாலிருந்து எட்டி பாக்குற நிலாவை தவிர யாரும் சாட்சி இல்ல. நமக்கு இருக்கிற மாதிரி கோர்ட்டோ சோசியல் மீடியாவோ எதுவுமே அங்க வளரல இல்லையா? அந்த வியாபாரியோட புத்தி நல்ல புத்தி இல்ல. இத சாக்கா வச்சுக்கிட்டு உன்கிட்ட அவன் அநாகரிகமா நடந்துக்க முயற்சி பண்ணுவான். அதுக்கு தான் சொல்றேன், அவன் கிட்ட வியாபாரம் வச்சுக்காதன்னு. கொஞ்சம் மெதுவா தான் பேசுங்க, பிள்ளைங்க தூக்கத்துல இருந்து எந்திரிச்சிருவாங்க. இப்படி அந்த சண்டையில கூட அமைதியா பேசிட்டு இருந்தாங்க. பிள்ளைங்க முன்னாடி சண்டை போடக்கூடாதுங்கிற குணம் அவங்களுக்கு இருந்துச்சு. எல்லாம் பகிரங்கமா இருக்கணுங்கிற பெரிய மனநிலை அவங்களுக்கு இல்ல. நம்ம தான் நிறைய படிச்சவங்களாச்சே, நமக்கு அப்படி இருக்கலாம். ஏன்னா பிள்ளைங்களோட இதயங்கள் வெள்ளை காகிதம் மாதிரி, அது மேல அழகான சித்திரங்கள் இருக்கணுமே தவிர முள்வேலி மாதிரி பெத்தவங்களோட சண்டைகள் பதிஞ்சு போயிடக்கூடாது. இது எப்பவுமே மனசுல வச்சுக்கிட்டு சீனையா இப்ப குரல குறைச்சான். நீ அவன்கிட்ட வியாபாரம் பண்றது எனக்கு கொஞ்சம் கூட பிடிக்கல. அதுக்கப்புறம் உன் இஷ்டம். அப்படி கொஞ்சம் கோவமாவே சொன்னான். ஏங்க, பாதையில முள்ளு இருந்தா செருப்பு போட்டு நடக்கணுமே தவிர அங்க நடக்கவே கூடாதுன்னு சொன்னா எப்படி? நீங்க சொல்றது அந்த மாதிரி தான் இருக்கு. இப்படி கொஞ்சம் அமைதியாவும் நேரடியாவும் கேள்வி கேட்டா. அந்த கணவன் கொஞ்ச நேரம் மனைவிய பார்த்துட்டு அங்கிருந்து வெளியில போயிட்டான். வெளியில போய் கொல்லப்புறத்துல நின்னுக்கிட்டு சந்திரனை பார்த்தவாறு தனிமையா நின்னுட்டு இருந்தான். ராஜம் இப்படி நினைச்சா, சரி கொஞ்ச நேரம் அவர் தனியா விடுவோம், அவருக்கு மன அமைதி கிடைக்கட்டும் இப்படி நினைச்சுக்கிட்டு வீட்டுல சின்ன சின்ன வேலைகள் இருந்ததை முடிச்சிட்டு பிள்ளைங்களுக்கு அசௌகரியம் வராம இருக்க கொஞ்ச நேரம் விசிறியால விசிறி விட்டுட்டு அப்புறம் கணவன் பக்கத்துல வந்து நின்னான். ஏங்க, நான் சொல்றத கொஞ்சம் முழுசா கேளுங்க. நீங்க சொன்னது மாதிரி அவனுக்கு புத்தி இல்லாம இருக்கலாம், ஆனா எனக்கு இருக்குல்ல, எனக்கு என் கணவர் பிள்ளைங்களை விட வேற யாரும் முக்கியம் கிடையாதுங்க. நீங்க படுற கஷ்டத்துக்கு என் கஷ்டம் துணையா இருந்தா சுடு தண்ணீருக்கு பச்சை தண்ணீர் துணையா இருக்கிற மாதிரி இருக்கும். அவ்வளவுதான் என்னோட தவிப்பு. ஏன் எல்லையில நான் இருந்தா நமக்கு யாரும் எந்த கெடுதலும் செய்ய முடியாது. இப்படி ஒவ்வொரு விஷயமா அவனுக்கு எடுத்து விளக்கி சொன்னான். அதனால சீனையாவும் ஏதோ கொஞ்சம் ஒத்துக்கிட்டான்.
நான் தான் அவங்க பேச்சையும் இவங்க பேச்சையும் கேட்டு உன்னை தப்பா புரிஞ்சுக்கிட்டேன். உன் மேல எனக்கு நம்பிக்கை இருக்கு. அப்படி இருக்கும்போது நான் ஏன் பயப்படணும்? உன் பின்னால நான் இருக்கேன். நீ தைரியமா முன்னாடி போ. இப்படி சீனையா தைரியம் சொல்லி ராஜத்தோட சேர்ந்து வீட்டுக்குள்ள போயிட்டான். இதையெல்லாம் பார்த்துட்டு இருந்த நிலாவுக்கு கூட வெக்கம் வந்துச்சோ என்னவோ, மேகங்களை ஒரு போர்வை மாதிரி மாத்திக்கிட்டு படுத்து தூங்கிடுச்சு. சரியா கவனிச்சா இங்க நீ பெரியவங்களா நான் பெரியவங்களாங்கிற வார்த்தை கேட்கவே இல்ல. பிரிஞ்சிடுவோங்கிற வார்த்தை வரவே இல்ல. நான் சம்பாதிக்கிறேன்னு சொல்லி சுதந்திரம் சுயராஜ்யம் மாதிரி வார்த்தைகள் வரவே இல்ல. ஒருவேளை புத்திசாலியான மனைவி இப்படித்தான் இருப்பாளோ என்னவோ, அல்லது நம்மள மாதிரி அவங்க முன்னேறல போலும். இப்படி நடந்துட்டு இருக்கும்போது சுஜாதாமாங்கிற ஒரு பொண்ணு இந்த ஊரோட ஆத்தங்கரைக்கு வந்தாங்க. அங்க வந்து, தம்பி, என்ன ராகவாபுரத்துக்கு கூட்டிட்டு போறீங்களா? வாங்க வாங்க உட்காருங்க. அப்படி ஜாமான் எல்லாம் வாங்கி படகுல வச்சு படகுல எல்லாத்தையும் ஏத்திக்கிட்டான். அப்படி ஆத்துல அவங்களோட பயணம் ஆரம்பமாச்சு. பார்த்தா இந்த ஊருக்காரங்க மாதிரி தெரியலையே. இந்த ஊருக்கு நீங்க புதுசாமா? இப்படி ரொம்ப சாதாரணமா அந்த படகுக்காரர் கேட்டாரு. உயரதிகாரிகள் என்ன இந்த ஊருக்கு அனுப்பியிருக்காங்க. இந்த ஊர்ல இருக்கிற பெண்களுக்கு சுதந்திரம் சுயராஜ்யம் பத்தி விவரிக்கணும்னு, உரிமைகளை பத்தி தெரியப்படுத்தணும்னு, ஏதோ பெருமையான காரியத்தை செய்ய போற மாதிரி அவ சொன்னான். ஒரு நிமிஷம் வீரபாபு அவளை ஆச்சரியத்தோட பார்த்தாரு. என்ன அப்படி பாக்குறீங்க? இங்க பெண்கள் எல்லாரும் ரொம்பவே நல்லாதான் இருக்காங்க. நீங்க வந்து புதுசா அவங்களுக்கு என்ன சொல்லி கொடுக்க போறீங்கன்னு இப்படி எதுவும் யோசிக்காம சொல்லிட்டாரு. நீங்க ஆம்பளைங்கெல்லாம் மாறவே மாட்டீங்க. எப்பவும் பெண்கள் உங்க கைக்குள்ளேயே இருக்கணும்னு நீங்க எதிர்பார்க்கறீங்க. ஆனா காலம் இப்ப அப்படி இல்ல. இது ரொம்ப ரொம்ப மாறிடுச்சு. பெண்கள் எல்லாத்துலயும் முன்னாடி இருக்காங்க. அவங்களுக்குள்ளயும் மாற்றம் வரணும். இப்படி கிருஷ்ணன் அர்ஜுனனுக்கு கீதோபதேசம் சொன்ன மாதிரி சொன்னான். வீரபாகு இதுக்கு மேல எதுவும் பேசாம அவளை ஜாக்கிரதையா கரையில கொண்டு வந்து சேர்த்தாரு. தன்னோட கையில இருந்த பைய வாங்காம இறங்கும் போது வீரபாபு பின்னாடியே போய் அவளை கூப்பிட்டு, அம்மா, உங்க பொருட்கள். ஒரு பொண்ணு தனியா இறங்கி போயிட்டு இருக்கும்போது பைய எடுத்துக்கோன்னு சொல்ற? அந்த அளவுக்கு கூட புத்தி இல்லையா? பொம்பளைங்களை எப்படி மதிக்கணும்னு கூட தெரியாதா? அப்படி எரிஞ்சு விழுந்தா. வீரபாபு எதுவும் பேசாம மனசுக்குள்ளேயே சிரிச்சுக்கிட்டு அந்த பையெல்லாம் இறக்கி வச்சாரு. சுஜாதா பணம் கொடுத்ததும் வாங்கிக்கிட்டு, நல்ல சுதந்திரம், இப்படி மனசுல நினைச்சுக்கிட்டு தன்னோட வேலையை பார்க்க போயிட்டாரு. சுஜாதா அந்த ஊர் முழுக்க கவனிச்சா. அரசாங்கத்துல இருந்து வந்த நபருங்கிறதுனால கிராம மக்களும் அவளுக்கு விருந்தினர் உபசாரங்களை நல்லாவே செஞ்சாங்க. ஒரு நாள் சாயங்கால நேரத்துல ஊர்ல இருக்கிற பெண்கள் எல்லாரையும் உட்கார வச்சு ஒரு கூட்டத்தை நடத்தினான். அவளை என்ன வேலைக்காக அதிகாரிகள் அனுப்பி வச்சாங்களோ அத பத்தி பேச ஆரம்பிச்சா. பாருங்க, காலம் மாறிடுச்சு. நம்ம யாருக்கு கீழேயும் நசுக்கப்பட்ட பேன் மாதிரி வாழணும்னு அவசியம் இல்ல. நமக்கு சுய தொழில் வாய்ப்புகள் ஏராளமா இருக்கு. இப்படி தன்னோட பேச்ச ஆரம்பிச்சா. பெண்கள் எல்லாரும் கேட்டுக்கிட்டு இருந்தாங்க. அவ தன்னோட உரைய பேசி முடிச்சதும், இப்போ சொல்லுங்க, உங்களுக்குலாம் ஏதாவது சந்தேகம் இருக்கா? இப்படி கேட்டதும் பெண்கள்ல இருந்த ஒரு அம்மா எந்திரிச்சு அவகிட்ட இப்படி கேள்வி கேட்டாங்க. சுய தொழில்னா என்னம்மா? இப்படி அப்பாவியா கேட்டாங்க. நல்ல கேள்வி கேட்டீங்க. சுய தொழில் அப்படின்னா நம்ம கால்ல நம்மளே நிக்கிறது. நம்ம யாரையும் ஆதாரப்பட்டு வாழ வேண்டிய அவசியம் இல்ல. புரிஞ்சுதா? அப்படி பெரிய குரல்ல சொன்னாங்க. உடனே ராஜா எழுந்து இப்படி சொன்னான். இப்போ நாங்களும் அப்படித்தானே வாழ்ந்துட்டு இருக்கோம். இந்த ஊர்ல இருக்கிற பெண்கள் ஏதோ ஒரு வேலை செஞ்சுட்டு தானே இருக்காங்க. காய்கறிகள் விளை வைக்கிறது, பூமாலை கட்டுறது, தேங்காய் எண்ணெய் தயாரிக்கிறது, இது மாதிரி நாங்க நிறைய பண்றோமே. இதுக்கு மேல என்ன செய்யணும்? அப்படி நேரடியா கேட்டா. அப்படி இல்லம்மா, இப்ப நமக்கு சரியான கல்வி இல்லைல்ல, அதனாலதான் அந்த ஆம்பளைங்க ஆட்டம் போடுறாங்க. நம்மளும் ரொம்பவும் பின்தங்கி இருக்கிறோம். நம்மளோட உரிமைகளை நம்ம காப்பாத்திக்கணும்ல. உரிமைனா என்ன? நம்மளே சம்பாதிச்சா கூட என்ன துணி உடுத்தணுங்கிறத ஆண்கள் தான் முடிவு செய்யறது. சண்டைன்னு வந்துருச்சுன்னா நம்ம தான் இறங்கி போறது. இதனாலதான் நமக்கு கல்வி அவசியம்னு சொல்றேன். அப்பதான் இவர்களை விட்டு நம்மளால வாழ முடியும். அவங்களுக்கும் அது புரியும். இப்படி சொன்னா. ஒரு பெரிய விஷயத்த அந்த ஊர் பெண்களுக்கு சொல்லி கொடுத்துட்டோன்ற பெருமிதம் சுஜாதாவோட முகத்துல அப்பட்டமா தெரிஞ்சுது. அம்மா, கல்விங்கிறது ஒழுக்கத்துக்காக இருக்கணுமே தவிர இப்படி பிரிஞ்சு போறதுக்கு அது வழியா இருக்க கூடாதுல்ல. இப்படி சொன்னதும் அந்த ஒரு வார்த்தை சுஜாதாவோட கண்ணத்துல அரைஞ்ச மாதிரி இருந்துச்சு. என் புருஷனுக்கு என்னால சரியா எடுத்து சொல்லி புரிய வைக்க முடியும் போது விவாகரத்து எதுக்கு வாங்கணும்? இதுக்குதான் கல்வியா? இப்படி கேட்டா. சுஜாதா அம்மா வாயடைச்சு போயிட்டாங்க. சண்டை வந்தா உட்கார்ந்து பேசணுமே தவிர எதுக்காக நான் பிரிஞ்சு போகணும்? இதுதான் சுதந்திரம்னா இப்படி ஒரு சுதந்திரம் எனக்கு வேண்டாம். அப்படி சொல்லி எந்திரிச்சு போயிட்டா.
வெளியில போனா அநாகரிகமா பாக்குறவங்க இருக்கிறாங்கம்மா. அதனால நல்லதா உடுத்த சொல்லி புருஷன் சொன்னா அது உடனே கணவனோட தப்பாயிடுமா? அரைகுறையா ஆடை அணியறதுதான் சுதந்திரம்னா அப்படி ஒரு சுதந்திரம் எனக்கு வேண்டாம் அப்படி சொல்லி புறப்பட்டு போயிட்டா. இப்படி ஒருத்தரா அங்க இருந்து எழுந்திருச்சு போயிட்டாங்க. சுஜாத் அம்மாவுக்கு வீரபாபு ஏன் சிரிச்சாருங்கிறது இப்ப புரிஞ்சிடுச்சு. இவங்களுக்கு நல்ல ஒழுக்கம் இருக்கு. நம்ம தான் சின்ன சின்ன சண்டைக்கு சமத்துவங்கிற பேர்ல ரொம்ப தூரம் போயிடுறோம். இப்படி சொல்லிட்டு அங்க இருந்து போயிட்டா. இந்த முறை வீரபாபுவோட படகுல ஏறும்போது கோபத்தோட இல்ல, அந்த ஊர் மேல இருக்கிற மரியாதையோட நகரத்துக்கு போனா. நான் கூட இந்த ஊர்லயே பிறந்திருந்தா எவ்வளவு நல்லா இருந்திருக்கும் இப்படி மனசுல நினைச்சுக்கிட்டு பேருந்து ஏறி போயிட்டா. அந்த ஊர் மட்டும் பெண்களோட ஒழுக்கத்தோட கலகலப்பா அழகா சந்தோஷமா இருந்துச்சு. ஒருவேளை நம்ம பார்வையில அந்த ஊர் பின்தங்கி இருக்கலாம், அவர்களோட பார்வையில நம்ம தான் ரொம்பவும் பின்தங்கி இருக்கோம். எப்பவும் போல ராகவபுரம் தன்னோட சொந்த பாணியில முன்னோக்கி போயிட்டு இருந்துச்சு. ஆனா சுஜாதா அம்மாவோட வார்த்தைகள் முற்றிலும் வீணா போகல. அந்த ஊர் பெண்கள் கொஞ்சம் கொஞ்சமா யோசிக்க ஆரம்பிச்சாங்க. நமக்கு இப்ப இருக்கிறது நல்லதுதான், ஆனா இன்னும் கொஞ்சம் ஏதாவது கத்துக்கிட்டா அது இன்னும் நல்லது தானே. இப்படி ராஜா ஒரு நாள் காந்தம் சுசீல் அம்மாவோட இப்படி பேசிட்டு இருந்தா. நம்ம பிள்ளைங்க படிச்சா வேலை இன்னும் சிறப்பா செய்ய முடியும். நமக்கு இருக்கிற புத்திசாலித்தனத்து கூட கல்வி துணையும் இருந்தா இன்னும் எவ்வளவு நல்லா இருக்கும் அப்படி சொன்னா. எல்லாரும் ஒத்துக்கிட்டாங்க. அப்படி அந்த ஊர்ல ஒரு சின்ன பள்ளிக்கூடம் ஆரம்பிக்கப்பட்டுச்சு. பிள்ளைங்களுக்கு மட்டும் இல்ல, பெரியவங்களுக்கும் கூட. மாலை நேர வேலைகளை முடிச்சுக்கிட்டு பெண்கள் எல்லாரும் ஒரு இடத்துல கூடி எழுத்துக்களை கற்க ஆரம்பிச்சாங்க. அந்த ஊர் இப்போ வித்தியாசமா இருக்கு. அங்க சுதந்திரங்கிறது பிரிஞ்சு போறது கிடையாது. அதுக்கு பதிலா ஒற்றுமையா இணைந்து வாழ்றது, அதுவே அவங்களோட உண்மையான புத்திசாலித்தனம்.